மேஷம், உங்களின் தன்னம்பிக்கை உயரும். இளைய சகோதரர்களிடமிருந்து மனக்கசப்புகள் நீங்கும். சிறுதூர பயணங்களால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு பலத்த வரவேற்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட தைரியம் கூடும். ரிஷபம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களின் இனிமையான பேச்சால் பகைவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய செல்வம் பெருகும். மிதுனம், சந்திரன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிப்பதால் பொலிவு கூடும். புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நிவேதனம் செய்து வழிபட அறிவு வளரும். கடகம், சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரித்து நிம்மதி காண்பீர்கள். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி உடல் நலம் பெறும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி கிட்டும். சிம்மம், லாபகரமான நாள். நிலுவையில் இருந்த பணவரவு கைக்கு வரும். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். கன்னி, உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வியில் சிறந்து விளங்கலாம்.